Hi students, SLC Mathematics Chapter 7 Mensuration Exercise 7.5 1 marks question number 11 to 15. So a shuttlecock used for playing badminton has the shape of the combination of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு வந்து ஒரு ஷட்டில்காக். ஸோ இதனுடைய ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷேப் ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸோ அதே போல் கீழே இருக்கிற ஷேப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஹெமிஸ்பியர். ஸோ அப்போ ஒரு ஃப்ரஸ்டமும் ஹெமிஸ்பியரும் சேதமாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரஸ்டம், கீழே இருக்கிற ஷேப் வந்து ஹெமிஸ்பியர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன். ஸோ இந்த ஃப்ரஸ்டம் ஒரு கோன்ல இருந்து வெட்டி எடுக்கிறோம். ஸோ ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன் அண்ட் எ ஹெமிஸ்பியர், ஆப்ஷன் 4. ஸோ கொஷின் நம்பர் 12. A spherical ball of radius R1 units is melted to make 8 new identical balls, each of radius R2, then R1 is to R2 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்கு, அதனுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா இஸ் R1. இதனோட ரேடியஸ் வந்து R1. இதை ஒரு சின்ன சின்ன பாலாக நம்ம மொத்தம் ஒரு 8 பால். ஸோ n ஈக்குவல் டு 8 ஐடென்டிக்கல் பால்ஸ். இந்த எல்லா ஐடென்டிக்கல் பாலோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா இதனுடைய ரேடியஸ் எல்லாமே ஈக்குவல் டு R2. அப்படி இருந்தால் R1 is to R2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்பயுமே ஒரு பொருளை மெல்ட் பண்ணி மாற்றினா அதனுடைய வால்யூம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு ஜென்ரலாக n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். கவுண்டிங் n வேணும் அப்படின்னா ஸோ n ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பால் divided by வால்யூம் ஆஃப் ஸ்மால் பால்ஸ். ஸோ இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ இதனோட ஃபார்முலா வந்து ஸ்பியரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இட் இஸ் 4/3 πr cube cubic units. இதனோட ரேடியஸ் R1 எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து 4/3 πr cube. ஸோ இதனோட ரேடியஸ் R2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ n வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும்னா 8ன்னு தெரியும். ஸோ இந்த 4/3 π ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த 8 இங்கே கொண்டு வந்துட்டா 8 இது எப்படி எழுதிக்கலாம்னா 8 இதை ஒரு 1ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். 8/1 இஸ் ஈக்குவல் டு R1 கியூப் டிவைடட் பை R2 கியூப். ஸோ இது ரெண்டு பக்கமும் நம்ம கியூப் ரூட் எடுத்தால் 8 கியூப் ரூட் எடுத்தால் 2, 1க்கு கியூப் ரூட் எடுத்தால் 1, R1 கியூப் ரூட் எடுத்தால் R1, R2 கியூப் ரூட் எடுத்தால் R2. ஸோ இதிலிருந்து நம்ம R1 is to R2 ஈக்குவல் டு ரேஷியோவாக ஃப்ராக்ஷனாக இருக்கிறத ரேஷியோவாக எழுதிக்கலாம் 2 is to 1. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். So next question number 13. The volume in centimeter cube of greatest sphere that can be cut off from a cylindrical log of wood of base radius 1 cm and height 5 cm. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் லாக் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 1 cm. ரேடியஸ் ஈக்குவல் டு 1 cm. அதனோட ஹைட் h கொடுத்துட்டாங்க. h இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 5 cm. ஸோ இதிலிருந்து ஒரு பெரிய ஸ்பியரை நம்ம வெட்டி எடுத்தால் அதனுடைய வால்யூம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பியரோட ரேடியஸும் சிலிண்டரோட ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து we know V equal to it is 4/3 πr cube cubic units. ஸோ இதில் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரும் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஸோ இதுவும் 1 cm, இதுவும் 1 cm. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா we have 4/3 π அப்படியே போட்டுக்கலாம். ரேடியஸ் வந்து 1, ஸோ அதனால் இதை 1 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 4/3 π cubic units. யூனிட்ஸ்லாம் சென்டிமீட்டரில் இருக்கனால சென்டிமீட்டர் கியூப்.
ஸோ அது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா 4/3 pi. It is in first option. So next question number 14. The height and radius of the cone of which the frustum is a part are h1 units and r1 units. So ஒரு கோன் இருக்கு. ஸோ இதில் ஃப்ரஸ்டம் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் இருக்குது. இதனுடைய ஹைட் வந்து h1 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து r1 யூனிட்ஸ். ஸோ ஹைட் ஆஃப் த கோன், டோட்டல் ஹைட் ஆஃப் த கோன் எவ்வளோ அப்படின்னா h1. இதனோட ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா r1. இதான் பேஸ் ரேடியஸ். ஸோ இது வந்து ஹைட். ஸோ சென்டரில் வரணும்னா height வந்து h1. The height of the frustum is h2. ஸோ இந்த ஃப்ரஸ்டம் பார்ட்டோட ஹைட் அப்படின்னா இது இந்த பக்கம் வரைஞ்சிருக்கிறது. இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் h2. ஃப்ரஸ்டம் பார்ட்டோட ஹைட் h2 அண்ட் த ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் பேஸ் இஸ் r2. இந்த ஃப்ரஸ்டம்க்கு இது வந்து பேஸ் அதிகம், ஸ்மாலர் பேஸ்னால் இது வந்துடும். ஸோ இந்த ஸ்மாலர் பேஸோட ரேடியஸ் வந்து r2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா r2:r1 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோனோடைய இந்த ஸ்மாலர் கோன் மேலே இருக்குது, இதனுடைய ஹைட்டை நம்ம தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹைட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஹைட் வந்து எவ்வளோன்னு தெரியும், இட் இஸ் h1 தெரியும். ஸோ டோட்டல் ஹைட் இஸ் h1. அதிலிருந்து இந்த h2-வை கழிச்சிட்டோம்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஹைட் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஹைட் தெரிஞ்சிடும். இந்த ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது h1 மைனஸ் h2. ஸோ அதே போல் இது r1, இது r2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் ரெண்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சென்டர் பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டி. இப்போ இதில் நமக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து OAD. ஒரு ட்ரையாங்கிள் என்னென்னா ட்ரையாங்கிள் OAD. அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னா மேலே DBC. இது ரெண்டுமே நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது இங்கே 90 டிகிரி, இது வந்து இந்த இடத்துல 90 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஆங்கிள் OADயில் ஆங்கிள் O வந்து 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் O பெரிய ட்ரையாங்கிளுக்கு எப்படி எழுதலாம், DOA இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஆங்கிள் DBC. இது ரெண்டுமே எத்தனை டிகிரினா இட் இஸ் 90 டிகிரி. அடுத்தது இந்த ரெண்டு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் ஆங்கிள் TCB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் TAO. ஸோ இது ரெண்டும் என்ன ஆங்கிள்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இப்படி இருக்கனால அப்போ மூணாவது ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் சிமிலர் ட்ரையாங்கிள் OAD இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் DBC. ஸோ ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி அப்போ இது ரெண்டும் 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து D வந்து காமன் ஆங்கிள், ரெண்டுக்குமே D வந்து காமன் ஆங்கிள். ஸோ அதையும் கூட இங்கே எழுதிடலாம். ஆங்கிள் T வந்து ரெண்டுக்குமே என்னவா இருக்குது, காமன் ஆங்கிளாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறனால நம்ம அதனுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்ன அப்படின்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இங்கே ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, r2:r1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ சின்ன ட்ரையாங்கிளில் ரேடியஸ் வந்து r2, பெரிய ட்ரையாங்கிளில் ரேடியஸ் வந்து r1. அப்போ சின்ன ட்ரையாங்கிளில் இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னா இட் இஸ் h1 மைனஸ் h2 இருக்கு. பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஹைட் எவ்வளோ இருக்குன்னா h1 இருக்கு. ஸோ r2/r1 ஈக்குவல் டு h1 மைனஸ் h2/h1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே கொஷினில் நமக்கு அடிஷ்னலாக ஒரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா h2:h1 ஈக்குவல் டு 1/2 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா H2/H1 ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதிலிருந்து ஏதாவது ஒன்று நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம H2 என்னன்னு எழுதலாம் அப்படின்னா H1 மேலே போயிடும், H1 × 1 H1/2. ஸோ H2க்கு பதிலாக H1/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் we have H1 அப்படியே போட்டுக்கலாம், H2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், H1/2 divided by H1. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் நம்ம நியூமரேட்டரில் H1 காமனாக எடுத்துட்டா இதில் 1 இருக்கும், இதில் 1/2 இருக்கும். ஸோ divided by H1. ஸோ இந்த H1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 - ½ எவ்வளோனா ½. டினாமினேட்டரில் 1 இருக்குது, அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ R2/R1 இருக்குது. அப்போ R2:R1 ஈக்குவல் டு 1:2. ஸோ இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இதனுடைய ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா 1:2 இஸ் இன் செகண்ட் ஆப்ஷன். 15th question. The ratio of volumes of cylinder, cone and sphere if each of same diameter and same height. ஸோ இங்கே டயாமீட்டரும் ஹைட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, அதாவது D ஈக்குவல் டு ஹைட். ஸோ we know diameter equal to 2 times of radius. அப்போ நம்ம இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் we have D ஈக்குவல் டு H. ஸோ டயாமீட்டருக்கு பதிலாக 2 times of radiusனு போட்டுக்கலாம். அப்போ ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2H அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர், கோன் அண்டு ஸ்பியர். ஸோ இதில் சிலிண்டரோட வால்யூமை V1 எடுத்துக்கலாம், கோனுக்கு வந்து V2ன்னு எடுத்துக்கலாம், ஸ்பியருக்கு V3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ we have to find V1 is to V2 is to V3. ஸோ V1 is to V2 is to V3. ஸோ என்னோட ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். சிலிண்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், πr² h cubic units is to கோனுக்கு இட் இஸ் 1/3 πr² h cubic units, ஸ்பியருக்கு வந்து 4/3 πr³ cubic units. ஸோ இது எல்லாத்தையுடைய ரேடியஸுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இதனோட ரேடியஸ் R1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இதனோட ரேடியஸ் R2, இதனோட ரேடியஸ் R3. அப்போ R1 ஈக்குவல் டு R தான், R2 ஈக்குவல் டு R தான், R3 ஈக்குவல் டு R. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஈக்குவலாக இருந்தால் ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த ஹைட் வந்து நம்ம எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோன்னா இட் இஸ் 2 times of R. ஏன்னா கிவன் ஹைட் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 அப்படியே போட்டுக்கலாம், R². ஸோ இதுக்கு சிலிண்டருக்கு R1 எடுத்துக்குவோம், இதுக்கு R2ன்னு எடுத்துக்குவோம், இதுக்கு R3ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ R1 எவ்வளோ, R தான். ஸோ இட் இஸ் R². ஹச்சுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம், இட் இஸ் 2R is to 1/3 π அப்படியே போட்டுக்கலாம். R2வும் R தான், R². ஹச்சுக்கு பதிலாக 2R is to 4/3 π அப்படியே போட்டுக்கலாம். R3யும் R தான், ஸோ R3. ஸோ இது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம பை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அது போக 2R R² × R என்ன ஆயிரும், R³ ஆயிரும். ஸோ இதில் 1/3 மேலே ஒரு 2 இருக்குது, 1 2s are 2, R² × R என்ன ஆயிரும், R³ is to 4/3 R³. ஸோ இது எல்லாத்துலேயும் R³ வந்துருச்சு. ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா 2/3 is to 4/3. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆயிரும், 2 × 3 is to 2 × 3/3 is to 4 × 3/3. அப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 3s என்ன வந்துடும், 6 is to 2 is to 4. ஸோ இது எல்லாமே நமக்கு 2 டேபிளால் டிவைட் ஆகும். ஸோ 2 டேபிளால் டிவைட் பண்ணால் 6/2 is 3, 2/2 is 1, 4/2 is 2. அப்போ ஆன்சர் வந்து 3 is to 1 is to 2. தேங்க்யூ.